சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கய்யா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. முருகா சரணம். மகா கந்த சஷ்டி திருவிழாவில் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணக்கூடிய தலைப்பு பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பஞ்சாமிர்த வண்ணம். இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் முதல்ல இந்த பஞ்சாமிர்த வண்ணம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம். அதாவது பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு ஆசை ஒண்ணு இருந்துதான். என்ன அப்படின்னாக்கா, இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி பார்க்கணும். எப்படி அருணகிரிநாத பெருமான் கந்தர் அலங்காரம்னு சொல்லி ஒரு அலங்கார நூலை ஏற்றி கொடுத்தாரோ, அது போல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதை நம்ம கோவில்ல அபிஷேகம் பண்றத மாதிரி நம்ம தமிழ் பாடல்களை கொண்டு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டு இயற்றிய ஒரு திருப்பதிகம் தான் பஞ்சாமிர்த வண்ணம் அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 5 விதமான அபிஷேக திரவியங்களை சுவாமிகள் குறிப்பிட்டிருக்காரு. அதுல முதல்ல வர்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா பால், அதற்கு அடுத்தது 2ஆவதாக தயிர், 3ஆவதாக நெய், 4ஆவது சர்க்கரை. சர்க்கரைனா இது இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏன்னா சர்க்கரைன்னா அவங்க ஜீனின்னு எதை தப்பா புரிஞ்சுக்க போறாங்க, அதனால நாட்டு சர்க்கரை. அது 5ஆவதாக தேன். இந்த 5ஐயும் கொண்டு இறைவனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும். இதுதான் பஞ்ச அமிர்தம். அதாவது கோவில்ல செய்யற பஞ்சாமிர்தம் அது வேறு. ஏன்னா அதுல பழ வகைகள்லாம் கலந்து நிறைய இதெல்லாம் இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்ப்பாங்க. இது பாத்தீங்கன்னா இவர் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செஞ்ச ஒரு இதுதான் இந்த பஞ்சாமிர்தம்னு சொல்லி 5 விதமான திரவியங்களை கொண்டு இறைவனுக்கு ஏற்றிய ஒரு பாமாலை. ராமநாமம் எங்கெங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது போல எங்கெங்கெல்லாம் இந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாடல்கள் பாடப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் நான் வருவேன்னு சொல்லி முருகப்பெருமானே சொல்லிட்டு போன ஒரு அதி அற்புதமான வரலாறு இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணலாம். அதாவது திருச்செந்தூர் ஸ்தலம் தான் ரொம்ப அதாவது சைவத்துல எப்படி சிதம்பரம் ராஜதானியா விளங்குதோ அது போல பாத்தீங்க அப்படின்னாக்கா திருச்செந்தூர் கௌமாரத்தினுடைய ஒரு ராஜதானியாக விளங்கக்கூடிய ஒரு கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தினுடைய ஒரு திருவிளையாடல இறைவன் நிகழ்த்தி காட்டினார். அதை தான் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இப்ப பார்க்க போறோம். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்திலாண்டவர் சுவாமிய பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர், அவர் பேர் பாத்தீங்கன்னா அனந்த சுப்பையர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அவருக்கு எப்பொழுதும் இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தின் மேல ஒரு தனி காதல் இருந்தது. அடிக்கடி இந்த பாடலை பாடிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு இந்த நேர காலங்கள்லாம் கிடையாது. அவரு எப்பயாவது இந்த கோவில்ல அவருக்கு இந்த ஃப்ரீ டைம் எல்லாம் கிடைச்சது அப்படின்னாக்கா கோயிலே உட்காந்து பாடுவாரு. அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு மண்டபத்துல ஏதாவது ஒரு ஓரமா உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பாரு. அவரோட பாத்தீங்க அப்படின்னாக்கா சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், அவருக்கும் இந்த பாடல் மேல ஒரு தனி ஈர்ப்பு. அதனால இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா நேரங்காலங்களின்றி எப்பப்பெல்லாம் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த பாடலை பாடிக்கிட்டே இருப்பாங்க. இதுல என்னன்னா 2 பேருக்குமே கொஞ்சம் இசை நல்ல பரிச்சயமா இருந்ததுனால அதுக்கு அவங்களுக்கு தெரிந்த வகையில அந்த ராகம் போட்டு தாளம் போட்டு இது மாதிரி நல்ல விதமா பாடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதுல ஒரு அதி அற்புதமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. முத்தம்மை அப்படிங்கிற ஒரு பாட்டி, அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல ஒரு 80 வயதுக்கு மேல இருக்கும். அந்த பாட்டி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்திலாண்டவர் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு அம்மா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய ஒரு காட்சியானது இந்த காலகட்டத்துல கிடைக்குது. இது நடந்தது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்துல ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு இது நடந்தது. வருஷம் பாத்தீங்கன்னா 1918வது வருஷம். இந்த 2 அர்ச்சகர்களும், அதாவது அனந்த சுப்பையரும் சுப்பிரமணிய ஐயர், இந்த 2 அர்ச்சகர்களும் மண்டபத்துல ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பஞ்சாமிர்த வண்ண பாடல்களை பாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அம்மா முத்தம்மையாருக்கும் இந்த பாடல் மேல ஒரு ஈர்ப்பு அவங்களும் இது மூலியமா கவரப்பட்டு நேரம் பாத்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
இப்ப சுவாமி வந்து ஒரு திருவிளையாடல நிகழ்த்துறாரு. என்னன்னா, இந்த பாடல்ல இவங்க 3 பேரும் தான் வந்து இருக்கிறாங்க. யாரு? இந்த 2 அர்ச்சகர்களும், முத்தம்மை பாட்டி இவங்க 3 பேரும் தான் இருக்கிறாங்க. அந்த மண்டபத்துல ஒரு தூணுக்கு பின்னாடி ஒரு ஒரு வாலிபர் ஒருத்தர் நின்னு இத வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கேட்டு இந்த பாடல ரசிச்சுக்கிட்டே இருந்தாரு. சரி இது யாரோ இந்த உள்ளூர்காரரா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. தொடர்ந்து இதே மாரி டெய்லி அந்த பாட்டு இந்த இது நடக்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இவர் வந்து இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பாடிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டியம்மா வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இந்த தூணுக்கு பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது தொடர்ந்துகிட்டே இருக்கவும், இந்த அம்மாவுக்கு மனசுக்கு என்னமோ ஒரு மாரியா இருந்திருக்கு. ஏன் கேட்கிறவன் வந்து உன்ன இங்கேயே உட்கார்ந்து கேட்க வேண்டியதுதானே? எதுக்கு தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். இன்னைக்கு எதா இருந்தாலும் இத வந்து கேட்டுருவோம்னு சொல்லிட்டு, ஒரு நாள் வந்து இது மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும்போது, அந்த இளைஞர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த தூணுகிட்ட வந்து நின்னாராம். வந்து நின்ன உடனே, இந்த அம்மா வந்து அப்படியே பாடலையே பார்த்துட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கிற மாரி திடீர்னு கிட்ட போய் அந்த அம்மா அந்த பையனோட கைய புடிச்சுட்டாங்களாம். புடிச்சுட்டு, இந்த மாதிரி நான் உன்ன டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ ஏன் வந்து இந்த மாதிரி தூண் பின்னாடி வந்து ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்க? நீ வந்து மண்டபத்துல எங்களோட உட்காந்து நீயும் பாடலாம்ல, நீயும் கேட்கலாம்லன்னு உடனே அவர் வந்து சொன்னாராம், இல்ல இல்ல நான் இங்க நின்னே கேட்கிறேன், நான் கிட்ட எல்லாம் வரல அப்படின்னாராம். சரி நீ யாரு? நீ எதுக்கு கரெக்டா இந்த இது இந்த இந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது வர முடிகிற வரையும் இருக்கிற இது என்னதான் செய்தி அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே சொன்னாரா, இல்லம்மா நான் இந்த ஊர் தான், நீங்க என் கூடயே வந்தீங்கன்னா நான் என் வீடை காட்டுறேன் அப்படின்ன உடனே சரி வா போலாம் அப்படின்ட்டு போனாங்களாம். அப்போ போகும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த வந்தார் இல்லையா வாலிபர், அவரோட ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துச்சு. 2 பேரும் கை கோத்துக்கிட்டே நடந்துட்டு இருந்தாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்க கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய ஆலயமானது வருது. அப்ப வந்து அவர் வந்து சுவாமி வந்து அந்த அம்மாவுக்கு வந்து சொன்னாராம், அவங்க 2 பேரும் பாடின பாடல் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அதனாலதான் அந்த பாடலை கேட்கணும் டெய்லி நான் இந்த இந்த மண்டபத்துக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்னன்னா அவங்க இன்னும் அந்த பாடல்ல கொஞ்சம் இசை சேர்த்து ராக தாளங்கள்லாம் சேர்த்து பாடினாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த பாடல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பாடப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் நான் வந்து அவசியமா இருப்பேன். நான் அந்த பாடலை வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு பார்த்தா அந்த அந்த இளைஞரும் சரி, அந்த அவங்க கூட வந்த அந்த பெண்மணியும் சரி 2 பேரும் கோயில் உள்ளார போய் மறைஞ்சிட்டாங்களாம். அப்பதான் அந்த முத்தம்மைக்கு தெரிஞ்சா, ஆஹா முருகப்பெருமானே வந்து இதை வந்து கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த 2 அந்தணர் பெருமக்கள்கிட்டயும் சொன்னாங்க, இந்த மாதிரி முருகப்பெருமானே வந்து இது மாதிரி சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவங்க 2 பேருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, அதோட சேர்ந்து கொஞ்சம் வருத்தமும் கூட. என்னன்னா என்னடா இது நம்ம டெய்லி பாடிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வடிவுல வந்து ஒரு வாலிபரா வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு இது. பிற்காலத்துல வந்து அந்த அந்தணர்களுக்கும் முருகப்பெருமான் இது போல ஒரு வயோதிகராக வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. ஆஹ் எது எப்படியோ இந்த பஞ்சாமிர்த வண்ணம் இந்த பாடலை வந்து நம்ம நித்தியப்படி ஓதிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக முருகப்பெருமான் இந்த பாடலை எப்படி ராமநாமம் ஒழிக்கிற இடத்துல எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறாரோ அது போல வந்து இந்த பாடல் ஒழிக்கிற இடத்துல எல்லாம் நான் இருப்பேன்னு பாம்பன் சுவாமிகளோ அருணகிரிநாதரோ இல்ல வாரியார் சுவாமிகளோ சொல்லல, சாட்சாத் முருகப்பெருமானே சொல்லியிருக்கிறாரு இந்த பாடல் எங்கெங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால இது ரொம்ப அதி அற்புதமான ஒரு பாடல். அதனால தினமும் நம்ம இந்த பாடலை வந்து பாராயணம் பண்ணுவோம். இது கொஞ்சம் பெரிய பாடல் தான், ஏன்னா ஒரு இதுலயே 4 பாட்டு 5 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இசையோட ராகத்தோட தாளத்தோட பாடுவதுதான் சிறப்பு. அது முடியாதவர்கள் வந்து யூடியூப்ல போட்டு, ஏன்னா அவர் சுவாமி சொல்லும் போது அதான் சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் இசை ராகத்தெல்லாம் சேர்த்து பாட சொல்லுங்க அப்படின்னு தான் அந்த முத்தம்மை பாட்டிகிட்ட சொல்லி இருக்கிறாரு. அதனால அப்படி பாடுறதுதான் ரொம்ப சிறப்பு. இப்ப என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அதெல்லாம் சுட்டு போட்டா கூட வராது. அதனால வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் யூடியூப் தான். அதனால அதையே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். இது